அந்த மரியாதையாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரமாக இருக்கட்டும். என்னுடைய மாமா வந்து என்னுடைய அத்தையோட பேரை கூட சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அப்படி ஓ! ஆமாம், பேர் சொல்லி கூட ஓகே. கூப்பிட மாட்டாங்க. அப்படி நான் நான் பார்த்து அப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. இது கரெக்டாக இருக்குமாம்மா, இது பண்ணால் சரியாக இருக்குமாம்மா ம், அப்படின்னு ம், கேட்பாங்க. ம், ம். ஸோ அதை பார்த்து வளர்ந்துருக்கிறேன். என்னுடைய ஆச்சி தாத்தாவாக இருக்கட்டும். ஸோ அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர். நான் அதை எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ண மறுக்கல. விரும்பலை. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். நான் பார்த்து வளர்ந்த இடங்கள்ல பெண்கள் ரொம்ப ஆளுமையாக இருந்திருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை ரொம்ப வந்து வீரியமாக எடுத்து சொல்கிற அளவுக்கான ஸ்பேஸ் இருந்திருக்குது அவங்களுக்கு. ம், ம், அறிவும் ம். ஆற்றலும் இருந்திருக்குது. ஸோ அடிமைத்தனம் அப்படிங்கிற நம்ம நினைக்கிற மாதிரியான அந்த ஒரு 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 நவுனுக்குள்ள அவங்கள வந்து சுருக்க முடியல. ம், ம், ம். பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இட் இஸ் ஆல்வேஸ் செரிப்ரல் ஈக்குவலன்சி நான் பார்க்குறேன். ஓகே. ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் அப்படிங்கிறப்போ வந்து இட் இஸ் நாட் அ ஜெண்டர் பயஸ் ஆர் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இட் இஸ் ஹவ் வெல் யூ திங்க் அண்ட் ஹவ் வெல் ஐ திங்க். என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அவ்வளோதான். எஸ். ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு பெண் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆண் அப்படிங்கிறனால நான் இன்கம்பீட்டன்ட்டோ நீங்கள் இன்கம்பீட்டன்ட்டோ நீங்கள் கம்பீட்டன்ட் ஆர் நாட் டைம் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது அப்படின்னு வி பிலீவ். அண்ட் அது நம்மளோட செயல்பாடுகள் தானே. உண்மை. ஒரு பெண்ணாலையும் வந்து அதை அந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக ஈக்குவலாக குவாலிட்டியாக டெலிவர் பண்ண முடியுது, முதல்ல சிந்திக்க முடியுது அப்படிங்கிறது தானே பெரிய விஷயம். எஸ். ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ டோன்ட் see தட் ஃபெமினிசம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு டேபுவாக எடுத்துட்டு இதை வந்து நான் ஒரு நான் செஞ்சே என்னுடைய காமிக்கணும். என்னுடைய ஐடென்டிட்டியாக இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா ஐ ஃபீல் தட் இட் இஸ் அ வெரி கோ எக்ஸிஸ்டிங் சொசைட்டி. ம். அண்ட் சில விஷயங்கள் ஒரு பெண் பண்ணணும், பெண் பண்ணுனா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ம். சில விஷயங்கள் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஹோம் வந்து ஒரு மேல் ஆர் மேன் பண்ணால் நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். அது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக ரொம்ப கிளியர் லைனை ட்ரா பண்ணிவிட்டு திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் யோர்ஸ், இது நீ பண்ணால் நானும் ஏன் பண்ணணும், இல்லாட்டி நான் பண்ணுறதை நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்குள்ளே போயிட்டு அதை வந்து ஒரு அன்டேஸ்ட்ஃபுல்லாக மாற்ற வேண்டாம். ஓகே. ஒரு ஒருத்தருடைய நேச்சர், ஒரு ஒருத்தருடைய பொட்டென்ஷியல் டு டெலிவர், அதுடைய இதில் நம்ம டெலிவர் பண்ணோன்னா எல்லாருமே எக்ஸிஸ்ட் பண்ணலாம். சக மரியாதைங்கிறதுல நீங்கள் முடிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட அங்கேயே வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.